வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சிக் த பிக் வித் அஸ். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை நம்ம வந்து டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் 50 கொஷின்ஸை வந்து நம்ம வந்து டெஸ்ட் மாதிரி தான் பார்க்க போகிறோம். இந்த 50 கொஷின்ஸை நீங்கள் பார்க்கறது மூலமாக குரூப் 4லையும் சரி குரூப் 2லையும் சரி 100க்கு 100 அந்த கொஷின்ஸை வந்து நம்ம எப்படி அட்டன் பண்ணணும், 95+ கன்ஃபார்ம் கொஸ்டின் எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ரிக்ஸு, இதை எப்படிலாம் படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இதில் ஒவ்வொரு வினாவையுமே அந்த 4 ஆப்ஷனோடு சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா எதெல்லாம் வராது எதெல்லாம் வரும், அந்த மாதிரி ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணுற கேப்பபிலிட்டி உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இந்த கொஷின்ஸில் 50 கொஷின்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. ஆப்ஷன் ஏ, பானை எப்படி நமக்கு பயன்படுகிறது. ஆப்ஷன் பி, பானை எதனால் நமக்கு பயன்படுகிறது. ஆப்ஷன் சி, பானை எங்கு நமக்கு பயன்படுகிறது. ஆப்ஷன் டி, பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. இங்க என்ன கேட்டிருக்காங்க, பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறதான்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதற்கு சரியான வினாவா இது வரும்னு சொல்லுங்க. சரியான வினா அப்படின்னா ஆப்ஷன் டி தான், பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. 52வது வினா, வினைகளின் பொருளை கண்டறிக. பணித்து, பணிந்து, பணித்து, பணிந்து. இதற்கான ஆப்ஷன் வந்து நீங்க சூஸ் பண்ணிருங்க. நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஆன்சர் என்ன அப்படின்னா, மன்னன் வேலை செய்ய பணித்ததால் மக்கள் பணிந்து வேலையை தொடங்கினர். இப்போ பணித்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பணித்துனா கட்டளையிடுறது. பணித்துனா என்ன? கட்டளையிடுறது. பணிந்து அப்படின்னா கீழ்ப்படிதல். பணிந்து அப்படின்னா கீழ்ப்படிதல். அவ்வளவுதாங்க. இது ரெண்டும் ரொம்ப முக்கியங்க. இந்த பணிந்துக்கு என்ன வரும், இந்த பணித்துக்கு என்ன வருங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து 53வது வினா, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சரியான தொடரை தேர்ந்தெடு. அழித்து, அழிந்து. மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான். மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான். மரங்கள் அழியாததால் மனிதன் அழிந்தான். மரங்கள் அழிந்ததால் மனிதன் அழிந்தான். இதுல எது ஆன்சரா வருங்கிறத பிக் பண்ணுங்க. நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான். அழித்துனா வந்து அழித்து அப்படிங்கிறதுனா வந்து அதை வந்து இல்லாம பண்றது. அழிந்தான் அப்படிங்கிறது வந்து மனிதனுக்கு வரும். அப்போ மரங்களை அழித்ததால் மனிதன் அழிந்தான். இதுதான் சரியான. சரியான தொடரை தேர்ந்தெடு. பணிந்து, பணித்து. மீண்டுமே அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. பணிந்து அப்படின்னா என்ன வரும்? பணிந்தனா கீழ்ப்படிதல். அதுவே பணித்து அப்படின்னா கட்டளை. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வர மாதிரி எங்க இருக்குன்னு பாருங்க. பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணிந்தார். பெரியோரை இங்க பாருங்க, இங்கேயும் பணிந்துதான் வந்திருக்கு, இங்கேயும் பணிந்துதான் வந்திருக்கு. அப்போ இது வந்து சரியான ஆப்ஷன் கிடையாது. பெரியோரை பணித்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தர். இங்கேயும் பணித்துதான் வந்திருக்கு, இங்கேயும் பணித்துதான் வந்திருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து ஆப்ஷன் சி பாருங்க. பெரியோரை பணித்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணிந்தார். இது வந்து ஆப்ஷனா வருமா? ஏன்னா இங்க ரெண்டு விஷயம் வந்திருக்கு. சரிங்களா? பணித்து இருக்கு, இங்க பணிந்துன்னு இருக்கு. அடுத்து ஆப்ஷன் டி பார்த்துக்கலாம். பெரியோரை பணிந்து வணங்கிய பின் உரிய பணிவிடை செய்ய பணித்தார். இங்க பாருங்க, பணிந்து அப்படின்னா என்னது? கீழ்ப்படிதலா? பணித்துனா கட்டளையா? அப்போ பெரியோரை கீழ்ப்படிந்து வணங்கிய பின் அந்த மாதிரிதான ஸ்டேட்மெண்ட் வருது. அப்போ ஆன்சர் எதுவா இருக்கும்னா ஆப்ஷன் டியா தான் இருக்கும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. மிகப்பெரிய சாண்டியோக்கோ மீனை பிடித்தார். இது வந்து என்ன அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுத சொல்லியிருக்காங்க. இங்க வந்து அந்த சொற்கள் வந்து மாறி மாறி இருக்கு. அதை வந்து சரியான முறைப்படி அமைத்து எழுதணும். ஆப்ஷன் ஏ, சாண்டியோக்கோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். ஆப்ஷன் பி, மீனை சாண்டியோக்கோ பிடித்தார் மிகப்பெரிய. சாண்டியோக்கோ பிடித்தார் மீனை மிகப்பெரிய. பிடித்தார் சாண்டியோக்கோ மிகப்பெரிய மீனை. இதுல இந்த 3 ஆப்ஷனுமே வராது, நல்லாவே தெரியுது. சாண்டியோக்கோ மிகப்பெரிய மீனை பிடித்தார். இதுதான் சரியான சொற்றொடர். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து, சேர்த்து. ஃபர்ஸ்ட் சேர்த்து இருக்குது, இன்னொன்னு சேர்ந்து இருக்கு. சேர்த்துனா என்ன? இப்ப நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பொருளை சேர்த்து வைக்கிறது.
சேர்ந்துனா ஒன்று கூடி, சேர்ந்து அப்படின்னா ஒன்று கூடி. அப்போ இதுல ஏதாவது ஆன்சர் வரும்னு பார்த்தலாமா? ஆன்சர் வந்து பிக் பண்ணிடுங்க, நான் ஆன்சர் சொல்றேன். சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர். சேர்த்து வைத்த பொருளை சேர்ந்து தேடினர் வந்திருக்கா? அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஏன்னா சேர்த்து பொருளை சேர்த்து வைக்கிறது. ஒன்று கூடி தேடி இருக்காங்க, சேர்ந்து அப்படின்னா ஒன்று கூடி. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. சங்ககால தமிழர்கள் இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தனர். அவற்றுள் ஒன்று ஏறுதழுவுதல். ஏறுதழுவுதல் பற்றிய சங்ககால இலக்கிய நூலான கலித்தொகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது. ஏறுகோள் பற்றிய சிற்றிலக்கியங்களுள் ஒன்றான பள்ளு இலக்கியத்திலும் குறிப்புகள் உள்ளன. எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடைய அம்மன் பள்ளு பதிவு செய்துள்ளது. அப்போ இதை வச்சு கொஸ்டின் கேட்க போறாங்க. 57வது வினா பாருங்க. ஏறுகோள் பற்றி குறிப்பிடும் காப்பியம் கேட்டிருக்காங்க. எது கேட்டிருக்காங்க? காப்பியம் கேட்டிருக்காங்க. அப்போ காப்பியம்னா எது வரும்? சிலப்பதிகாரம். ஏறுதழுவுதல் பற்றிய குறிப்பிடும் சங்க இலக்கிய நூல். சங்க இலக்கிய நூல்னு கேட்டிருக்காங்க. அப்போ இலக்கிய நூல்னா என்ன வந்துருச்சு? இலக்கிய நூல்னா என்ன? கலித்தொகை. அதுவே வந்து காப்பியம்னா என்ன வந்துச்சு? சிலப்பதிகாரம், சிலம்பு. அடுத்து இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இதை பார்த்தோம்னு சொல்லலாம். புறப்பொருள் வெண்பாமாலை எவ்வகை நூல்? புறப்பொருள் வெண்பாமாலை எவ்வகை நூல்? இலக்கியம், காப்பியம், இலக்கணம், சிற்றிலக்கியம். அப்போ புறப்பொருள் வெண்பாமாலை எவ்வகை நூல்னா என்ன சொல்லுவோம்? இலக்கண நூல். அப்போ இலக்கண நூல்னா என்ன வருது? புறப்பொருள் வெண்பாமாலை. அடுத்து எருது கட்டி டேஸ் நிகழ்வு. எருது கட்டி டேஸ் நிகழ்வு. எருது கட்டி என்பது டேஸ் நிகழ்வுனா மாடு தழுவுதல் நிகழ்வு. ஓகேங்களா? அடுத்து இங்க பாருங்க. 61வது வினா. கண்ணுடையம்மன் பல்லு நூல் வகை எவ்வகையை சார்ந்தது? நூல் எவ்வகையை சார்ந்தது கேட்டிருக்காங்க. சிற்றிலக்கியம், பேரிலக்கியம், காப்பியம், பக்தி இலக்கியம். இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தாச்சு? காப்பியம் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து இலக்கியம் பார்த்தாச்சு, அப்புறம் இலக்கணம் பார்த்தாச்சு. இதுல எல்லாம் வந்து ஏறுதழுவுதல் வந்து கூறியிருக்காங்க. என்னென்ன நூல்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ பல்லு இலக்கியம், அதாவது பல்லுங்கிற நூல், கண்ணுடையம்மன் பல்லுங்கிறது என்ன இலக்கியத்துல வரும் அப்படின்னா சிற்றிலக்கியத்துல வரும். என்ன இலக்கியத்துல வரும்? சிற்றிலக்கியத்துல வரும். அப்போ சிற்றிலக்கியத்துலதான் வந்து எருது கட்டி அப்படிங்கிற ஒரு சொல் வந்து சொல்லாடல் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அது வந்து என்ன நூல் அப்படின்னா கல்லுடையம்மன் பல்லு. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க. ஊன், ஊன் 3 சுழியின் 2 சுழியின் எது ஆன்சரா வரும் இதுல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆப்ஷன் ஏ மாமிசம் சாப்பிடு. ஆப்ஷன் பி உணவு ஊட்டச்சத்து. ஆப்ஷன் சி உணவு புலால். ஆப்ஷன் டி புரதம் உண்டி. இதுல எது ஆன்சரா வருங்கிறத பிக் பண்ணிடுங்க, நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஆப்ஷன் சி ஊன்னா உணவு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். உணவு அப்படிங்கிறது 3 சுழி வருது. அப்போ ஊனுக்கும் அந்த 3 சுழின்னு வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுவே வந்து 2 சுழின்னு வந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? இறைச்சி வரும். அல்லது அதை என்னன்னு சொல்லுவாங்க? புலால்னு சொல்லுவாங்க. அது வந்து ஊன் 2 சுழின்னு வரும். அடுத்து ஒரு ஓர் பயன்பாடு சரியாக அமைந்த தொடரை தேர்க. ஆப்ஷன் ஏ. இது வந்து ஒரு வந்தாலே என்ன பண்ணுவோம்? ஒரு எங்க வரும், ஓர் எங்க வரும்னு நமக்கு தெரியணும். ஒருங்கிறது எங்க வரும்? உயிர்மை வந்தாதான் அதுக்கு முன்னாடி ஒருங்கிறது வரும். ஓருங்கிறது எங்க வரும்? உயிரெழுத்து வர இடத்துல எல்லாம் ஓருங்கிறது வரும். சரிங்களா? இப்போ ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் உள்ளது. இங்க வந்து என்ன இருக்கு? உயிர் இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி ஒவ்வொருன்னு தான் வந்திருக்கணும். அப்ப இங்க வரல. அப்ப இது ஆன்சர் கிடையாது. அதுவே இங்க என்ன வந்திருக்கு? உயிர்மை வந்திருக்கு. இங்க ஒவ்வொருங்கிறது வந்திருக்கு. அப்ப இதுவும் ஆன்சர் கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. இங்க பாருங்க, ஆப்ஷன் பி பாருங்க, ஓர் அழகிய. இது சரியா இருக்கு.
இங்க என்ன இருக்கு? உயிர்மை இருக்கு. உயிர்மைக்கு முன்னாடி நம்ம என்ன வரணும்னு சொல்லியிருக்கோம்? ஒரு தான் வரணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப இங்க ஓர் வந்திருக்கு. அப்ப இது தவறான ஆன்சர். அடுத்து பார்த்தலாமா? ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் உள்ளது. இங்க வந்து உயிர் எழுத்து வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஓர் வரலாம். இங்க வந்து உயிர்மை வந்திருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு தான் வந்திருக்கணும். அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். பிழை திருத்துதல் ஒரு ஓர் அது அதே கான்செப்டை தான் இங்கே யூஸ் பண்ண போறோம். ஒருங்கிறது எங்க வரும், ஓருங்கிறது எங்க வரும் அப்படிங்கிறதான். இங்க ஓருங்கிறதுல வந்து உயிர் வரும், ஒருங்கிறதுல உயிர்மை வரும். அப்போ இதுல வந்து எது சரியான விடைன்னு பார்த்தலாமா? ஓர் இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அப்ப இந்த இடத்துல ஒரு ஓர்லாம் வந்து சரியான இடத்துல வந்து மார்க் பண்ணிருங்க. அது கரெக்டானு பார்த்தாலே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓர் அப்ப இங்க உயிர் வந்திருக்கு, கரெக்ட். ஒரு இங்க வந்து உயிர்மை வந்திருக்கு, அப்போ ஒரு வரும். இங்க வந்து நாள், நாள்ங்கிறது உயிர்மை, அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். அடுத்து 65வது வினா, சொல்லுக்குரிய பொருளை தேர்வு செய்க. நேமினா என்ன, சுபல்னா என்ன, கோடுனா என்ன, தூவுய் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் சொல்லும் பொருள் வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின்ஸ். வலம்புரி சங்கை மாதங்கு தடுக்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் ஆரம்பிக்கும். அந்த பாடல்ல தான் இது எல்லாமே இருக்கு. சொல்லுக்குரிய பொருளை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. நேமி அப்படின்னா என்ன? நேமி அப்படின்னா வலம்புரி சங்கு. சுவல்னா என்ன? சுவல்னா தோல். கோடுனா என்ன? கோடுனா மலை. தூவி அப்படின்னா தூவி. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. 4 3 2 1. இங்கேயும் சொல்லு பொருள் தான் கேட்டிருக்காங்க. சொல் பொருள் ரெண்டையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. தெளிவு, ஓர்தல், பிணி, பேர்தற்கு. இதுல ஆன்சர் கண்டுபிடிச்சுங்க. நான் ஆன்சர் சொல்லிடுறேன். தெளிவு, தெளிவுனா என்ன வரும்? நற்காட்சி. ஓர்தல், ஓர்தல்னா நல்லறிவு. பிணி, பிணினா வந்து துன்பம். பேர்தற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு. அப்போ ஆப்ஷன் ஏ. 2 3 4 1. சொல்லை பொருளோடு பொறுத்துக. ஆ, பா, வி, மீ. அப்ப இதெல்லாமே என்னது? ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழியை கேட்டிருக்காங்க. அப்போ ஓரெழுத்து ஒரு மொழிங்கிறது சிலபஸ்ல இருக்கா? கண்டிப்பா இதை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரப்போகுதுங்கிறது கன்ஃபார்ம். ஆங்கிறது என்னது? பசு. பாங்கிறது பாடல். வீங்கிறது மலர். மீ அப்படின்னா வான். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி. 1 4 3 2. சொல் பொருள் பொறுத்துக. செப்பல், செப்பல் ஓசை, செப்பல் ஓசை, அகவல் ஓசை, துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசை. இதுல எது ஆன்சரா வருங்கிறத பாருங்க. ஆன்சர் சொல்லிடலாமா? செப்பல் ஓசை, செப்பல் ஓசைனா என்ன வரும்? வெண்பா. அகவல் ஓசைனா ஆசிரியர்பா. துள்ளல் ஓசை அப்படின்னா கலிப்பா. தூங்கல் ஓசை அப்படின்னா வஞ்சிப்பா. அப்ப ஆன்சர் என்ன? 3 4 2 1. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர், அதாவது எழுவாயில, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுவாயும் பயனிலையும் ஒருமைப்பன்மையில கரெக்டா இருக்கும். எழுவாயும் பயனிலையும். அப்போ எழுவாய் வந்து ஒருமையில அமைந்துருச்சு அப்படின்னா பயனிலையும் ஒருமையில தான் வந்திருக்கணும். எழுவாய் வந்து பன்மையில அமைந்துருச்சு அப்படின்னா பயனிலையும் பன்மையில தான் அமைந்திருக்கணும். இதுதான் கான்செப்ட். அப்போ உலகில் ஒரு வகை செல்வங்கள் உள்ளன. உலகில் ஒரு வகை செல்வங்கள் உள்ளது. உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன. உலகில் பல வகை செல்வங்கள் உள்ளது. இதுல எது வந்து ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர்ங்கிறத பார்க்கணும். சரிங்களா? ஆன்சர் சொல்லிடலாமா? உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன. செல்வங்கிறது என்னது? பன்மை. உள்ளன அப்படிங்கிறது அதோட பயனிலையும் பன்மையில இருக்கு. அப்ப இதுதான் சரி. உள்ளதுங்கிறது ஒருமைக்கு வரும். இங்க செல்வம் உள்ளதுன்னு தான் வந்திருக்கணும். செல்வங்கள் உள்ளதுன்னு வந்திருக்கூடாது. அப்ப ஆன்சர் வந்து என்னது? உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? இங்கே என்ன பண்ண போறோம்? ஒருமைப்பன்மை சரியான முறைப்படி அமைந்திருக்காங்கிற அந்த சொற்றொடரை மட்டும்தான் நம்ம வந்து டிக் பண்ண போறோம். ஆப்ஷன் ஏ. காமராசர் கல்வி பணிகளை ஆற்றினார். ஆப்ஷன் பி. காமராசர் கல்வி பணிகளை ஆற்றியது.
ஆப்ஷன் சி காமராசர் கல்வி பணிகளை ஆற்றினான். ஆப்ஷன் டி காமராசர் கல்வி பணிகளை ஆற்றின. இங்க ஆற்றியது ஆற்றின இது ரெண்டுமே எதுக்கு வரும் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து அக்ரணிக்கு தான் வரும். அக்ரணி பொருட்கள் தான் அது வருமே தவிர இதுக்கு வராது. சரிங்களா? இதுவே வந்து இந்த ரெண்டு பாருங்களேன், காமராசர் கல்வி பணிகளை ஆற்றினான். இது வந்து என்ன அப்படின்னா இது சரிதான். ஆனா வந்து யார சொல்றாங்க அப்படின்னா காமராசர் சொல்றாங்க. அப்போ தகுதி இல்லாம ஒரு பகுதி வந்து ஒரு பயனிலை வந்திருக்கிறனால இதை வந்து ஏற்க மாட்டோம். அப்போ காமராசங்கிறது அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு தகுதி காரணமாக அவர் என்ன சொல்றாங்க வந்து யூஸ் பண்றாங்க. காமராசர் கல்வி பணிகளை ஆற்றினார். அப்போ ஆன்சர் ஏ தான் சரி. சரியான தொடரை தேர்ந்தெடு. எவ்வளவு பெரிய வினாத்தாள், எவ்வளவு பெரிய வினாத்தாள். அப்போ அது என்ன தொடருங்கிறத நம்ம வந்து சரியான முறைப்படி சூஸ் பண்ணணும். உணர்ச்சி தொடரா, வினா தொடரா, செய்தி தொடரா, பெயர் பயனிலை தொடரான்னு கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளவு பெரிய வினாத்தாள், அப்போ அதை வந்து எதை தான் வெளிப்படுத்துது, உணர்ச்சியை தான் வெளிப்படுத்துது. அப்போ உணர்ச்சி தொடர். சரியான தொடரை தேர்ந்தெடு. பூக்களை பறிக்காதீர் இது எவ்வகை தொடர்? ஏ வினாத்தொடர், பி வந்து உணர்ச்சி தொடர், சி கட்டளை தொடர், டி வந்து செய்தி தொடர். பூக்களை பறிக்காதீர் இது என்னது? கட்டளை தொடர்ல வரும். கூட்டப்பெயரை குறிப்பிடு. புல். ஆப்ஷன் ஏ கட்டு, ஆப்ஷன் பி தோகை, ஆப்ஷன் சி குவியல், ஆப்ஷன் டி கூட்டம். இதுக்கு எது வந்து கூட்டப்பெயர்ல சரியா வரும்? புல் கட்டு. புல் கட்டு இது வந்து என்னது? மயில் தோகை. கற்குவியல், மக்கள் கூட்டம். இதெல்லாம் அப்படியே பின்னாடி எழுதிக்கங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து கூட்டப்பெயர் தான் கேட்டிருக்காங்க. கூட்டப்பெயரை தெரிவு செய்க. மாடு. ஆப்ஷன் ஏ மாடுகளா, ஆப்ஷன் பி மாட்டு பட்டியா, ஆப்ஷன் சி மாட்டு மந்தையா, ஆப்ஷன் டி மாட்டு கொட்டகையா. இதுல எது ஆன்சரா வரும்னு பாருங்க. மாட்டு மந்தை. மாட்டு மந்தை தான் வரும். ஏன்னா அது கூட்டு பெயர். அப்போ வந்து மாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்தா அது என்னன்னு சொல்லுவாங்க? மந்தைன்னு தான் சொல்லுவாங்க. சொற்களின் கூட்டப்பெயர்கள். தென்னை என்பதன் கூட்டு பெயர் என்ன? தென்னைந்தோட்டம், தென்னந்தோப்பு, தென்னங்காடு, தென்னஞ்சோலை. இதுல நம்ம வந்து நிறைய டைம் வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்பிளேஷனோட தான் பார்த்துருக்கோம். தோப்புங்கிறது எங்க வரும், தோட்டங்கிறது எங்க வருங்கிறதுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் சொல்றேன். அதாவது தோப்பு அப்படிங்கிறது நீண்ட காலமா பயன் தரணும். நீண்ட காலம் மட்டும் எழுதிக்கீங்க, நீண்ட காலமா பயன் தரணும். இன்னொன்னு என்னன்னா இது அதிகபட்சமா சமவெளி பகுதியில மட்டும்தான் காணப்படும். அதிகபட்சம் சமவெளி பகுதியில தான் காணப்படும். தோட்டங்கிறது வந்து குறுகிய காலத்துல பயன் தரக்கூடியது. குறுகிய காலம். அதுவும் இது வந்து எப்படின்னா மலைச்சரிவுகள்ல அதிகமா காணப்படும். மலைச்சரிவுகள்ல இது ஒரு ஹிண்ட் மாதிரி தான். இந்த ரெண்டு ஹிண்ட்டையும் வச்சு நீங்க வந்து இந்த ஆன்சர் சூஸ் பண்ண முடியும். இப்ப நான் சொல்றேன் பாருங்க. பாருங்க, தென்னந்தோட்டம். இங்க தென்னந்தோட்டம்ங்கிறத சொல்ல மாட்டோம். தென்னந்தோப்பு. அப்போ தென்னையோட கூட்டு பெயருக்கு எது வரும்? தென்னந்தோப்பு தான் வரும். அப்போ தோட்டம் எதுக்கு வரும்? இவர்களே தேயிலை தோட்டம், காஃபி தோட்டம், வாழை தோட்டம். அப்போ இதெல்லாம் எதுல வருது? தோட்டத்துல வருது. அப்போ இதெல்லாம் வந்து இங்க பாருங்க குறுகிய காலம் பயன் தரக்கூடியதா இருக்கா, மலைச்சரிவுகள்ல வளரக்கூடியதா இருக்கா. அப்போ இதை வச்சு சொல்ல முடியும். தோப்புக்கு என்ன சார் வரும்? தோப்புனா பனந்தோப்பு, தென்னந்தோப்பு. அப்போ இதெல்லாமே வந்து சமவெளி பகுதிகள் தான் அதிகமா காணப்படும். அது மூலமா இது வந்து நீண்ட காலமா பயன் தரக்கூடியது. அடுத்து இன்னும் ரெண்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா காடு. காடுங்கிறது எங்க வரும்? ஆலங்காடு. ஆலமரங்கள் நிறைந்த பகுதி என்ன சொல்லுவாங்க? ஆலங்காடுன்னு சொல்லுவாங்க. சோலை. சோலைங்கிறது பூஞ்சோலை. பூஞ்சோலை. அப்போ சோலைங்கிறது வேற. சரிங்களா? அப்ப இதை வச்சுதான் நம்ம வந்து கூட்டப்பெயர்களை வந்து சரியான முறைப்படி தேர்வு செய்யணும். அடுத்து ஞாயிறு என்னும் சொல் குறிக்காத பொருள். பகலவன், சூரியன், சந்திரன், கதிரவன். ஞாயிறு என்னும் சொல் குறிக்காத பொருள் என்ன? சந்திரன். மற்ற மூணுமே வந்து ஞாயிறு தான் குறிப்போம். பகலவன், சூரியன், கதிரவன் இது மூணுமே அதுதான் குறிப்பிடுது. அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சிங்கத்தின் இளமை பெயர் டேஸ். பரல், குருளை, குட்டி, கன்று. எது வரும் ஆன்சர்? சிங்கத்தின் இளமை பெயர் குருளை. அப்போ இது என்ன? புலிப்பரல்னு வரும். புலிப்பரல். ஆட்டுக்குட்டி. அடுத்து வந்து
யானை கன்று. 78வது வினா, பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். காலை ஒளியினில் மலரிதழ் டேஸ். சோலை பூவினில் வண்டினம் டேஸ். காலை ஒளியினில் மலரிதழ் டேஸ், சோலை பூவினில் வண்டினம் டேஸ். அப்ப இது ரெண்டுக்கும் இந்த கோடிட்ட இடத்தை வந்து நிரப்புற மாதிரி என்ன சொல் இருக்குங்கிறத இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண போறோம். அவிலும் கவிலும், தங்கும் தங்காது, செல்லும் செல்லாது, கூவும் கத்தும். இதுல எது வரும்? காலை ஒளியினில் மலரிதழ் அவிலும். அவிலும்னா மலரும். அவிலும்னா மலரும். சோலை பூவினில் வண்டினம் கவிலும். அதாவது சோலை பூ, அந்த பூவினில வண்டுகள் என்ன பண்ணும் அப்படின்னா தேன் உண்ண போய் அதுல வந்து கவிழ்ந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சரியான கலைச்சொல்லை தீர்க. மெட்டஃபர். மெட்டஃபர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஓமை அணியா, தற்குறிப்பு ஏற்ற அணியா, ஸ்லேடை அணியா, உருவக அணியான்னு கேட்டிருக்காங்க. மெட்டஃபர்னா என்ன அணி? மெட்டஃபர்னா உருவக அணி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கல்வி வளர்ச்சி நாள். கல்வி வளர்ச்சி நாள் யாரோட பிறந்தனால கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோங்கிறத இங்க வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இதுலயே வந்து காமராசரை மட்டும்தான் வச்சு நம்ம சொல்லியிருக்காங்க. அப்போ இதுல எது வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆன்சர்ல பிக் பண்ணிடலாம். காமராசர் வளர்ந்த நாள், இது கண்டிப்பா வராது. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, காமராசர் ஆட்சி நாள், இது வராது. அதுக்கப்புறம் ஒரு தலைவரோட மறைந்த நாளை எப்பயுமே வந்து துக்க தினமா தான் கொண்டாடுவாங்க தவிர அதை வந்து எந்த ஃபங்க்ஷனாகவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ காமராசர் பிறந்தநாள், காமராசர் பிறந்தநாள் தான் என்ன சொல்றாங்க? கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறாங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரியான இணைப்பு சொல்லை தேர்க. காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். மக்கள் அவரை அன்புடன் காயிதே மில்லத் என்று அழைத்தனர். இங்க பாருங்க, காயிதே மில்லத்தோட இயற்பெயர் வந்து இஸ்மாயில், முகமது இஸ்மாயில். மக்கள் அவரை அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர். அப்போ இங்க வந்து எது ஆன்சர் வரும்? ஏனெனிலா, ஆனாலா, இல்லை என்றாலா, மேலுமான்னு கேட்டா இங்க வந்து ஆனால் தான் ஆன்சர் வரும். ஏன்னா வந்து இதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு விஷயத்த வந்து நம்ம வந்து காம்ப்ளிமெண்டா கொடுக்க போறோம். அப்போ காம்ப்ளிமெண்ட் வர வேர்ட்ஸ்ல எல்லாமே என்ன சொல்ல போறோம்? ஆனால்ங்கிறத யூஸ் பண்ண போறோம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்ற மாதிரிலே, அவர் பணம் அதிகம் வைத்திருக்கிறார், ஆனால் குறைவாக தான் செலவு செய்வார். அப்ப அந்த ஆனால்ங்கிறது என்ன? ஒரு ஆப்போசிட் வேர்டு ஸ்டேட்மெண்ட் வரும்போது அதை மெர்ஜ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனால் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது டேஸ். காக்கையின் கூட்டில் முட்டையிடும். ஆகையால், அதுபோல, எனவே, ஏனெனில். இங்க பாருங்க, குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது டேஸ், காக்கையின் கூட்டில் முட்டிடும். ஆகையால், ஆகையால்ங்கிறது தான் இங்க வரும். சரிங்களா? என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அதுக்கு தெரியாதுங்கிறதுனால ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டிடும். அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் வரும். சரியான இணைப்பு சொல் தருக. தீபாவளி திருநாள் பட்டாசு அதிகம் வெடித்தனர் டேஸ் காற்று மாசடைந்தது. தீபாவளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர் டேஸ் காற்று மாசடைந்தது. அதனால், மேலும், இல்லை என்றால், ஏனெனில். அப்போ இதோட கண்டினியூஷன்னாலதான ஒரு விஷயம் நடக்குது. அப்ப அதுக்கு என்ன அப்படின்னா அதனால் தான் வரும். அதற்கு என்ன ஆன்சர் வரும்? அதனால் தான் வரும். தீபாவளி திருநாள பட்டாசு வெடிக்கிறாங்க, அதன் காரணமாக, அப்ப அதனால் காற்று மாசடைந்தது. 84 சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இனிய சொற்களை பேச வேண்டும் டேஸ் துன்பப்பட நேரிடும். எனவே, ஆகையால், இல்லை என்றால், மேலும். இங்க பாருங்க, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. அப்போ அதற்கப்புறம் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் பாருங்க, துன்பப்பட நேரிடும். அப்ப இது என்னது? ஃபியூச்சர் நெகட்டிவ். இது என்னது? ஃபியூச்சர் நெகட்டிவ். அவங்க அங்க பாசிட்டிவா சொல்லல, எதிர்காலத்துல நீ துன்பப்பட போறங்கிறத சொல்லிட்டாங்க. அப்போ ஃபியூச்சர் நெகட்டிவ் வந்துச்சு அப்படின்னாலே இல்லை என்றால் தான் ஆன்சர். இதை எங்க வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்க, இது கரெக்டா இருக்கும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. திருக்குறளை இயற்றியவர் டேஸ். திருக்குறளை இயற்றியவர் டேஸ். திருக்குறளை இயற்றியவர் யார் தான் ஆன்சர் ஆகும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. தமிழழகனாரின் இயற்பெயர். தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன? இந்த வினாச்சொல்ல ஈஸி தான். காலம் அறிந்து பொறுத்துக. நான், பொன்னன், அவள், அவர். ஆன்சர் என்னன்னு பார்த்தலாமா?
நான் சென்றேன். நான் சென்றேன். பொன்னன் முன்னேறினான். பொன்னன் முன்னேறினான். அவள் கேட்பாள். அவள் கேட்பாள். அவர் வருகிறார். ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் சி. தவறான வினாவை தேர்ந்தெடு. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். இதற்கான தவறான வினா என்னங்கிறத நீங்க சூஸ் பண்ணிருங்க. ஆன்சர் நான் சொல்லிடுறேன். தவறான வினா என்ன அப்படின்னா, பூங்கொடி பள்ளிக்கு ஏன் சென்றாங்கிறதா தவறான வினா. மற்ற எல்லாமே சரியான வினாவா தான் இருக்கு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குவது. பின்வரும் சொற்களில் புல் என்னும் சொல்லுடன் இணைந்து புதிய சொல் தரும் சொல்லை கண்டறிக. வெளி, கண், கால், கால். இதுல எது வரும்? புல்வெளி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. இப்ப ஒசரமா வளர்ந்துட்டான். இப்போ ஒசரமா வளர்ந்துட்டான். இது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கா மாற்றுன சொல்ல வந்து கண்டுபிடிங்க. நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஆப்ஷன் பி. இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். இதுதான் சரி. ஒசரங்கிறது உயரமாகன்னு சொல்லி மாறி இருக்கு. அப்ப அதுதான் வந்து பேச்சு வழக்கு டு எழுத்து வழக்கு. அடுத்த கொஸ்டினும் பேச்சு வழக்கை வந்து எழுத்து வழக்கா தான் மாற்ற சொல்லியிருக்காங்க. வீரப்பன் ஒரு கடுதாசி கொடுத்தான். இந்த கடுதாசி அப்படிங்கிறது வந்து கொடுத்தான். இது ரெண்டுமே என்னது? பேச்சு வழக்கு. இதை வந்து எழுத்து வழக்கா மாத்திட்டு நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கணும். ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிருங்க. நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஆப்ஷன் டி. வீரப்பன் ஒரு கடிதம் கொடுத்தான். கடிதம்ங்கிறது தான் வந்து எழுத்து வழக்கு. கடுதாசிங்கிறது பேச்சு வழக்கு. மாலை என்பதன் பொருள் இருபொருள் தருக. மாலை என்பதன் இருபொருள் தருக. ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் பி. மாலைனா பூ மாலை, அந்தி பொழுது. இந்த அந்தி பொழுதுனா வந்து நீங்க சாயங்காலம் கூட சொல்லலாம். சாயும் காலம். சாயும் காலம் தான், சாயங்காலம் கிடையாது. சாயும் காலம். இருபொருள் தருக. சரியான பொருள் இணையை தேர்ந்தெடு. ஓவியம். ஓவியம்க்கு இருபொருள் தர மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. சித்திரம், படம். சித்திரம், படம் இரண்டுமே ஓவியத்தை தான் குறிப்பிடுது. குரில் நெடில் வேறுபாடு அடிப்படையில் தவறான இணையை கண்டறிக. விடு, வீடு. பெரு, பேரு. கொல், கோல்னு வந்திருக்கணும். மின், மீன். அப்போ இதுல எது ஆன்சர் வந்து தவறா இருக்கு அப்படின்னா கொல், கோல்னு வந்திருக்கணும். கொல், கோல்னு வந்திருக்கணும். அப்போ இதுதான் வந்து மாறி இருக்கு. அப்போ ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி. சரிங்களா? இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை வந்து கரெக்டாக பார்த்தலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.